வணக்கம் நண்பர்களே. எண்ணம் போல வாழுங்கிற வரைக்கும் மதிக்கக்கூடியவங்க நீங்கன்னே சொல்லலாம். என்ன அழகானா எல்லாமே அழகாகுங்கிறதுல நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவங்களும் நீங்க தான். இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிற பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இனி உங்களுக்கு அற்புதமான காலம் காத்திருக்குன்னு சொல்லலாம். புதுசாக வீடு வாங்கவோ நிலம் வாங்கவோ அமைப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய நேரம். வெளியிருந்த நண்பர்கள் எல்லாமே இனி நெருங்கி வர போகிறாங்க. வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாகவும் இந்த நேரம் அற்புதமான மாற்றம் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு சில செயல்பாடுகளை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தால் போதும், அற்புதமான மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத இந்த பதிவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நீங்கள் எந்த வகையில் இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக வியாபார ரீதியாக எந்த பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தாங்க. பாரபட்சம் இல்லாமல் தண்டனையும் நல்ல பலனையும் வழங்கக்கூடிய நீதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். இப்படிப்பட்ட சனி பகவானே உங்களுக்கு அதிபதியாக அமைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் மகர ராசி என்பவர்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நிலையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். மத்தியம வயசு வரைக்குமே உங்களுக்கு நிறைய போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மத்தியம வயசுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக அமையும். எல்லா வகையான பாடங்களையும் நீங்கள் கற்று உணர்ந்த பின்னாடி தான் ஒரு மேன்மையான நிலைக்கு நீங்கள் வரீங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக இருக்குது. 7.5 சனிங்கிறது இன்னும் கொஞ்சம் காலம் தான் விடுபடக்கூடிய நேரம். இதனால் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்துருப்பாரு. குறிப்பாக இந்த உத்திராடம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்காத பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். தொடர்ந்து எந்த வகையிலுமே பிரச்சனையால் தான் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. கடன், நோய், வழக்குன்னு மொழி தெரியாத ஊரில் கூட பிரச்சனைங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கூடவே எதிரி தொல்லை, சத்த தொல்லை, வம்பு விளக்கு, நிறைய அவமானங்களும் சந்திச்சிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காது. நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சுக்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். இனி பூரணமாக உங்களுக்கு விடுதலை அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி ரொம்ப காலத்தில் இல்லை. ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, கலசரஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன், ஐனசைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் வலம் வராங்க. இப்படி இருக்கிறப்ப கிரகநிலை பொறுத்த வரைக்குமே கொடுத்த வேலையை நீங்கள் சரியாக செய்ய போகிறீங்க. ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுப்பாக செயல்பட வேண்டிய அவசியமாக அமைஞ்சிருக்குது. உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உடம்புல அப்பப்போ ஒரு அசௌகரியங்கிறது இல்லாமல் இருக்காது. தூக்கத்துக்கு ஆசைப்படாமல் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம். உங்கள் வாக்கு வன்மை கூடி வரும்னு சொல்லலாம். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். இயல்பாகவே மகர ராசி என்பவர்கள் கடின உழைப்பாளிகள். நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் இது வரைக்குமே நிறைய விஷயங்களுக்காக பாடுபட்டீங்க. கொஞ்சமாவது ஒரு ஓய்வு தேவை, ஒரு நல்ல தூக்கம் தேவைன்னு தான் ஆசைப்பட்டு இருக்கிறீங்க. அதனால தான் தூக்கம் அவசியமான ஒன்று தான். ஆனால் அதிகப்படியான சோம்பேறித்தனம் இந்த நேரத்தில் வேண்டாம். அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை அடிக்கடி எடுத்துகிட்டு வர பாருங்கள். இதனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து வேலை ரீதியாக இந்த நேரம் கொஞ்சம் மேல் அதிகாரிகளோட வாக்குவாதம் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் மென்மையை கடைபிடிக்க பாருங்கள். நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணி மாற்றம் கிடைக்கும். புதிய இடத்துல பணிச்சுமைங்கிறது கொஞ்சம் கூடுதலாக வரும். ஒரு புன்முறுவலோடு ஏற்றுவிட்டு பணியில் செவ்வனை செய்ய பாருங்கள். மனதார பணியை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது லாபகரமான தொழில் முதலீடு செய்யக்கூடிய நேரம். அதனால் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான அடித்தளமேன்னு சொல்லலாம். வீண் ஆடம்பர செலவு, தேவையில்லாத வீண் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இனி உங்கள் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. இதனால் மனசில் ஒரு திருப்தி ஏற்படும். இது வரைக்குமே நீங்கள் எது சொன்னாலுமே ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காது. ஒரு எதிர் பேச்சு தான் பேசியிருப்பாங்க. இதனாலே அதிகப்படியான டென்ஷனுங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இனி குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஆனால் எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும். ஏன்னா உங்கள் குடும்ப விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயமா இருக்கட்டும், இனி நீங்களே பொறுப்பேற்று செயல்படக்கூடிய காலமாக அமையப்போகுது. அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற எண்ணத்தோட நேர்மறை சிந்தனையோடு செயல்படுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். வீடு, வாகனம், ஆபரணம் வாங்குறப்ப இந்த காலத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய்வழி உறவினர்களோட இந்த நேரம் கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படலாம். அதனால் தேவைப்படுறப்ப மட்டும் கொஞ்சம் பேச பாருங்கள். அதிகப்படியான விவாதங்கிறது வேண்டாம்.
கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலம்தான். வாய்ப்பு இருந்தாலுமே உடல்நலங்கிறது ஒரு பக்கம் ஒத்துழைப்பு தராது. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருத்துவரை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு எந்த தடையுமே இல்லை. கொஞ்சம் பொறுமையை கையாளுறது மூலமாக தான் பெரிய பிரச்சனையை தவிர்க்க முடியும். ரொம்ப பொறுமையாக செயல்பட வேண்டிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகளுடைய நலன் சேர்க்கக்கூடிய நேரம். பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே நல்லா படிப்பாங்க. அப்பப்போ சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்படலாம், இருந்தாலும் மருத்துவம் பார்த்தா அது சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன கருத்து மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சிலையும் செயலையும் கவனமா இருங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எச்சரிக்கை படிக்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் ஒரு மந்த நிலைமை இந்த நேரம் இருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் முழு கவனம் செலுத்த பாருங்க. மற்ற விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டாம். முழு கவன சிதறல்கள் இல்லாமல் முழு கவனத்தையும் பாடங்களை செலுத்தினீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த காலம் கல்வி ரீதியாக சிறந்த மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இழுபறியாக இருந்துட்டு இருந்த வீட்டு வனை வாங்குறது விற்கிறது மாதிரியான விஷயங்களை இப்போ சாதகமான அமைப்புன்னு சொல்லலாம். குடும்ப தலைவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. குலதெய்வ கோவிலுக்கு இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி ரெட்டை அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். தந்தை வழியில் ஒரு பண வருமானங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு வரக்கூடிய நேரம். பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வீடு கட்டவோ வாங்கவோ அதற்குண்டான அமைப்பு உண்டாகவோ இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லலாம். அதே மாதிரி கருப்பண்ண சாமியை சனிக்கிழமை நாட்களில் பொங்கலிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். சனி பகவான் வழிபாட்டையும் கடைபிடிச்சிட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். மேலுமே இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்க மூலயமா சத்துருவு ஏற்படலாம். அதற்கு இடம் கொடுக்காம நடந்துக்க பாருங்க. மூன்றாம் நபர்களுடைய தலையீடுங்கிறது இந்த நேரத்தில் வேண்டான்னு சொல்லலாம். எதையுமே யோசிச்சு பேசுறது இந்த நேரத்தில் நல்லது. கோபமாக பேசுறதையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. நிதானமாக பேசி செயல்பட்டீங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும். எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் நீங்கள் முன்ஜாக்கிரதையோடு செயல்படுறது நல்லதுன்னு சொல்லலாம். வீணான குற்றச்சாட்டுங்கிறது உங்கள் மேலே வைப்பாங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்துறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் எடுத்துக்க பாருங்க. குழந்தைகளோட இருந்துட்டு வந்த ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது இது நீங்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்களுமே கொஞ்சம் கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பேசுனீங்கன்னா காரிய வெற்றிங்கிறது கிடைக்கும். யோசித்து செய்யக்கூடிய வேலையும் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திடீர் செலவுங்கிறது சின்ன சின்னதாக ஏற்படலாம். சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபட்டீங்கன்னா அதிக பயன் பெறக்கூடிய நேரம். பயணங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் இருக்கலாம், ஆனால் பயணத்தால் அனுகூலமான பலன் கிடைக்கும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்ங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சந்தேகம் இருந்தாலும் அனுபவர்களுடைய ஆலோசனையோட போக்கிக்க பாருங்கள். திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா முன்னேற்றத்துக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். சிக்கலான பிரச்சனையும் ரொம்ப எளிதாக தீர்க்க போகிறீங்க. பண வரவு சிறப்பாக இருக்கும். திறமையான செயல் இருக்கிறதால புகழ் அந்தஸ்து இது எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னவோ இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கூடுதல் உழைப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் சாமர்த்தியமாக பேசுறது மூலமாக வியாபாரம் வளர்ச்சி பெறக்கூடிய நாட்கள். மற்றவங்க சொல்கிற ஆலோசனை ஏற்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை தீர ஆலோசனை செஞ்சு செய்யுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி பேச்சில் இனிமையை கூட்டிக்க பாருங்க. எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே கைக்கூடி வரும். ஆன்மீக பணிகளில் நாட்டை அதிகரிக்கக்கூடிய நேரம். அதே சமயத்தில் உங்கள் பொருட்களை இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும். வாகனங்களை போகும்போதும் இந்த ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரியான விஷயத்தை கையாளுறப்பையும் கவனமாக இருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக இந்த நேரம் நீங்கள் பணியாற்ற மாதிரி தான் இருக்கும். ஆர்டர் கிடைக்க கொஞ்சம் அலைய வேண்டியதாக தான் இருக்கும். பண வரத்து இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல கவனம் பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கவனமாக செயல்படுறது நல்லது. புதிய பதவி மாதிரியான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாட்களில் நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் எல்லா நட்சத்திரக்காரங்களுமே இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வில்வ இலையை பறித்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை கொடுத்துட்டு வர பாருங்க. குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்துட்டு வரக்கூடிய நோய் பாதிப்பு கஷ்டம் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைன்னு சொல்லலாம்.
அதே மாதிரி வாழ்க்கை துணையோட இந்த நேரம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்க்க பாருங்க. மற்றபடி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. நல்லதே நினைங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் இது வரக்கூடிய காலங்களிலும் எப்படிப்பட்ட பலன் நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.